ஹலோ ஸ்குவாட், நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்அப் மைக் அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். எங்கடா காரணம் தானே பார்க்குறீங்க. இருங்க, இந்த பாக்ஸ் பிரிச்சாச்சு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் போட்டோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மைக் எடுத்தாச்சு, இது தேவையே இல்லை, தூக்கி போட்டலாம். இப்போ பாக்ஸை பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இது ஓர வச்சிடலாம். உள்ள 2 கார்டு இருக்குது, என்ன கார்டுன்னு பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா லைஃப் சேல் யூசர்னு இது கொடுத்துக்கிறாங்க. ஆப்போட இது பிராண்ட், சரிங்களா. கியூஆர் கோடு வேற கொடுத்துக்கிறாங்க, இது ஓர வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த 2 தான் கொடுத்துக்கிறாங்க. யூசர் மேனுவலில் கொடுக்கல. யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யூசர் மேனுவல் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ அடுத்தது வேற பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, டைப் சி, சரிங்களா. எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 1/2 அடி இருக்குது, 1/2 அடி லென்த்ல இருக்குது. அதனால் சூப்பராக தான் இருக்குது. சரி, ஓர வச்சிடலாம். அடுத்தது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பட்ஸு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறாங்க. சின்னது ஒன்று, பெருசு, இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது வர வச்சிடலாம். அதுவே வேற எது பார்த்தீங்கன்னா வேற எது இல்லை, நம்ம ஏர்பட்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. பாக்ஸ் பண்ணி நம்ம இது வர வச்சிடலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கவரில் போட்டு பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. அதை பிரித்து உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பட்ஸ், என்னோட ஏர்பட்ஸ் ஆப்பப் இதை கொடுத்துக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. இது பார்த்தோம்னா எந்த மாதிரி தோணுது, லம்போகினிக்கார டோர் மாதிரி தான் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறோம். ஏர்பட்ஸ் 2 கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, சரிங்களா. இப்போ வந்து ஏர்பட்ஸ் எடுக்கலாம். ஏர்பட்ஸ் எடுத்தோடனே லைட் எரியுது, சரிங்களா. இந்த ஏர்பட்ஸ் வைக்கலாம். அடுத்தது எடுப்போம். எடுத்தோம், இதில் லைட் எரியுது. இது இந்த பக்கம் வச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கொடுத்து பார்த்தியா, இதுலேயே வந்து RGB லைட் எரியும். இந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த பாக்ஸ்லேயே பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருவாங்க RGB லைட்டு. என்ன லைட்டு தெரியுமா கொடுத்துக்கிறாங்க, ப்ளூ, பச்சை, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு, இந்த 3 கலரை கொடுத்துக்கிறாங்க. ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, 3 கலர் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டைப் சி சார்ஜிங் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்போட XO6ன்னு ஒரு மாடல் கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 அந்த இது கனெக்டர் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்டு கொடுத்துக்கிறாங்க. கேமிங் RGB கேமிங் மோடு வந்து மாற்றிக்கலாம். 5 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த டச்சு தான், இந்த டச்சில் வந்து 5 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டைம் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேமிங் மோடு ஆன் ஆகிக்கும். நம்ம கேமிங் மோடு அதுவும் செட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ RGB லைட் தெரிய வச்சு காட்டுறோம் பாருங்க.
ஆர்ஜிபி லைட் எரியும் பாருங்க, கிரீன் எரியுதா. இப்போ வந்து நம்ம வெயில்லனா அவ்வளோ தெரியல, காற்று வேற அதிகமாக அடிக்குது. கிரீனு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர்ல லைட் இருக்குது. சரி, அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போடும்போது எரியும். சரிங்களா, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏர்பட்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ இதையும் ஓரமாக வச்சிடலாம், இது அவ்வளோக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் போய்க்கலாம். இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸோட இது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க, XO6 அந்த இதுதான். இப்போ அடுத்த கனெக்ட் ஆயிரும் பாருங்க. பேர் கொடுக்கலாம், பேர் கொடுத்தா கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது இப்போ வந்து சாங் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு பாருங்க, சவுண்ட் குவாலிட்டி. இப்போ வந்து நம்ம மைக் வச்சுக்கலாம் பக்கத்தில். சவுண்ட் குவாலிட்டி மட்டும் நீங்கள் ஏர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்து வச்சுக்கிறேன், கேட்குதுன்னு பாருங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராகவே இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஆர்ஜிபி லைட் தான், அதுவும் சூப்பராகவே இருக்குது. சத்தியமத்தி வேணும், காதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகுறது, நல்லா ஃபிட் ஆகுது, சூப்பராக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்ம போட்டு காட்டுற பாருங்க. பாக்ஸில் வந்து மேக்னெட் இருக்கிறதுனால நம்ம என்ன தான் ஆட்டினாலும் கீழே விழுவாது. இப்போ போட்டு காட்டுற பாருங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டேன், என்னதான் ஆட்டினாலும் கீழே விழுவாது. லாக் ஆயிடுச்சு. மேக்னெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, டப் டப்னு லாக் ஆயிடுது. என்னதான் ஆட்டினாலும் கீழே விழுவாது. என்னதான் ஆட்டினாலும் கீழே கை வச்சுலாம் மறைக்கல பாருங்க, நேரில் படி காட்டுறேன். என்னதான் ஆட்டினாலும் கீழே விழுவாது. நம்ம காதில் வச்சிருந்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனும் அவ்வளோக்கு வெளியில அவ்வளோ கேட்காது சவுண்டு குவாலிட்டி. அதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும் அதிகமாக. அது சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர்லேயே ஃபுல்லாக ஏறிடும். ஆனால் வந்து என்ன சார்ஜ் நம்ம போடவே இல்லை, அவங்க போட்டு கொடுத்தாலும் இன்னும் சார்ஜ் அப்படியே தான் இருக்குது, இன்னும் 100%. சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு தெரியல நமக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுத்த 100% சார்ஜ் அப்படியே தான் இருக்குது. நாங்களும் 2 டேஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இன்னும் நேரம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஆகுது யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் வந்து சார்ஜர் பார்த்தீங்கன்னா குறைய கூட இல்லை, அது 100% அப்படியே தான் இருக்குது. நிறையா ஃபுல் டே நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு 3 டேஸ் 2 டேஸ் யூஸ் பண்ணுறோம் நல்லா ஃபுல்லாகவே. இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ணல. ஆனால் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நிற்கிது, தாங்குது. இந்த ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காம நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து விடை வருவது குலுகுல் விளாக்ஸ். பை.